சாரா ஜோ பற்றின கதை இது. சாரா ஜோ வந்து ஒரு போட், அதில் ஃபிஷிங் போகிற 5 பேர் வந்து காணாமல் போகிறாங்க. அதுக்கப்புறம் 9 இயர்ஸ்க்கு அப்புறம் சம்மந்தமே இல்லாத ஒரு ஐலாண்டில் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. அந்த கதை தான் இது. ஸ்காட் மார்மன் வந்து 1952 கலிஃபோர்னியாவில் பிறக்கிறாரு. அவர் எங்கே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஷோ வந்து ரொம்ப பிடிக்குது. அது வந்து அட்வென்ச்சர் இன் பேரடைஸ். அந்த ஷோவில் செயிலர்ஸ் வந்து சவுத் பெசிஃபிக்கு ட்ராவல் பண்ணுவாங்க அட்வென்ச்சருக்காக. அதுக்கப்புறம் சில பேசஞ்சர்ஸ் பிக் பண்ணுறதுக்காக. இவருக்கு இந்த ஷோ வந்து ரொம்ப பிடிச்சது. இவருக்கும் வந்து இதே மாதிரி சவுத் பெசிஃபிக்கு ட்ராவல் பண்ணணும், செயில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்தது. ஆனால் அது பண்ண முடியல. ஏன்னா அவர் யங் ஏஜ்லேயே வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு, ஒரு பையன். அதனால் அவர் வந்து அங்கேயே கலிஃபோர்னியாலே ஸ்டே பண்ணிட்டாரு. ஆனால் 1975 இவருக்கும் இவரோட ஒய்ஃபுக்கும் செப்பரேஷன் நடக்குது. அவர் வந்து இதை யூஸ் பண்ணி அவரோட சைல்ட்ஹுட் ட்ரீமை வந்து பர்சியூ பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சன்னு வந்து அவங்க ஒய்ஃப் கூடயே ஸ்டே பண்ணிடுறாங்க, அதாவது எக்ஸ் ஒய்ஃப் கூட. இப்போ வந்து இவர் வந்து கிளம்பி ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஹவாய்க்கு போகிறாரு. ஹவாயில் மாயுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதில் ஒரு டவுன் வந்து நஹிகுன்னு சொல்லிட்டு ஒரு டவுனு, அதில் தான் இவர் தங்குறாரு. இந்த நஹிகு டவுனில் மோஸ்ட்டாக வந்து அங்கே இருக்க நேட்டிவ் ஹவாயன்ஸ் வந்து வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வார் வெட்டரன்ஸ், இந்த வியட்நாம் வாரில் இருந்த வெட்டரன்ஸ்லாம் அங்கே வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் சில இப்பீஸ் வாழ்ந்தாங்க. இப்பீஸ்னால் எர்த் லவ்விங் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப வேலை செய்ய மாட்டாங்க, மோஸ்ட்டாக பார்ட்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க, போதையில் இருப்பாங்க, அந்த மாதிரி பீப்புள். இவர் வந்து இந்த ஹவாயன் கல்ச்சரை வந்து ரொம்ப லவ் பண்ணார். அவருக்கு வந்து இந்த கல்ச்சரில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சாரு. அவர் இந்த ஹவாயனை ரொம்ப லவ் பண்ணதுனால என்ன பண்ணாருன்னா, அவங்களோட கல்ச்சரை கற்றுக்கிட்டாரு. கூடவே அவங்க அந்த இடத்துல என்ன மாதிரி இங்கிலீஷ் பேசுவாங்களோ அதை கற்றுக்கிட்டாரு. அங்கே இருக்க லோக்கல்ஸ் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சாரு. இந்த இடத்துக்கு அவர் சேர்ந்தவர்னு சொல்லிட்டு அவர் வந்து டைமில் வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. இவர் வந்து இங்கே தான் மோஸ்ட்டாக இருந்தார். ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் திருப்பி கலிஃபோர்னியாவுக்கு போனார், அவரோட சன்னோட பர்த்டேக்கு. அந்த இடத்துல அவங்க பேரண்ட்ஸ் இருந்தாங்க, எக்ஸ் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து கேட்குறாங்க, இல்லை இங்கேயே இரு, ஸ்டே பண்ணிவிடு, இனிமேல் அங்கே போவாத அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, அவர் வந்து அந்த இடம் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னால் அந்த இடத்த தவிர வேறு எந்த இடத்துலையும் வாழ்கிறத இமேஜின் பண்ண முடியாது, நான் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி கிளம்பி போகிறாரு. திருப்பி ஃப்ளை பண்ணி ஹவாய்க்கு போகிறாரு, அந்த நஹிகு டவுனுக்கு. இதுதான் கடைசி வாட்டியாக அவங்க எக்ஸ் ஒய்ஃபும் பையனும் அவரை பார்க்குறது. February 11, 1979 இவரும் இவரோட 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஃபிஷிங் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஒர்க் பண்ண வேணாம் அன்றைக்கின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாருக்கும் வந்து ஃபிஷிங் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். இவங்க எல்லாரும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வந்து ஒர்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபிஷிங் போனாங்க. அதுக்கு வந்து அவங்கக்கிட்ட போட் இல்லை, அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டோட போட் இருக்குது, அதை வந்து பாரோ பண்ணுறாங்க. அந்த போட்டு பேர் தான் சாரா ஜோ. அந்த போட்டு பாரோ பண்ணிவிட்டு கடைக்கு போயிட்டு சில சப்ளைஸ் வாங்குறாங்க. பீர் வாங்குறாங்க, ஸ்நாக்ஸ் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் ஐஸ். அந்த ஃபிஷ் வந்து ஃபிஷிங் பண்ணிட்டோன்னா ஃபிஷ்ஷை வந்து போட்டு வைக்கிறதுக்கு ஐஸ் வாங்கிட்டாங்க. அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ஹவாயில் அந்த நேரத்தில் வந்து டிவி ஸ்டேஷன் எதுவுமே இல்லை. ரேடியோ வந்து ஒன்ஸ் எ வீக் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து சைக்ளோன் இல்லை ஹரிக்கேன் வருதுன்னா ஃபிஷர்மேனுக்கு வந்து தெரியாது. அவங்களே வந்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணி தான் போவாங்க. ரிஸ்க் தான் இருந்தாலும் மோஸ்ட்டாக அதில் வந்து அவங்க டேலண்டடாக இருந்தாங்க. அதே மாதிரி டைமில் ஸ்காட் மார்மனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லா டேலண்டடாக ஜட்ஜ் பண்ணி போவாங்க, சைக்ளோன் வருதா இல்லை ஹரிக்கேன் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு ஸ்பாட்டை வந்து டிசைட் பண்ணுறாங்க, இந்த இடத்துக்கு ஃபிஷிங் போகலான்னு சொல்லிட்டு. அதை வந்து அந்த இடத்துக்கு போனோன்னா ஆலன்ஹூயி ஹாஹா சேனல்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதை வந்து கடலில் வந்து பாஸ் பண்ணணும். அது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் அண்ட் ரிஸ்கியான ஏரியா, எஸ்பெஷலி வந்து ஒரு ஹரிக்கேன் அப்போ. டியூரிங் அவங்க டேக் ஆஃப் அப்போ வெதர் வந்து காமாக இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 10 AM அந்த நேரத்தில் அவங்க வந்து டேக் ஆஃப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 10 AM to noon ஏதோ ஒரு டைமில் இந்த நேரத்தில் அவங்க வந்து அந்த சேனல்லேருந்து அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாஸ் பண்ணி காமான வாட்டர்ஸ்க்கு போகிறாங்க, ஓப்பன் வாட்டர்ஸ்க்கு போகிறாங்க. இந்த நேரத்தில் தான் ஒரு பெரிய ஹரிக்கேன் வருது. இது லேண்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹரிக்கேனை வந்து 50+ இயர்ஸில் அவங்க பார்த்ததே இல்லை, அவ்வளோ மோசமாக அந்த ஹரிக்கேன் இருந்திருக்கு. இப்போ வந்து அந்த ஈஸ்ட் கோஸ்ட் ஹவாயிலேருந்து மொத்தம் 4 போட் வந்து ஃபிஷிங்க்கு போயிருக்கு. அந்த போன 4 போட்டில் 3 போட் வந்து திருப்பி வந்துருச்சு.
ஒரு போட் மட்டும் வரல, அதுதான் சாரா ஜோ. அந்த போட்டில் போன 4 பேரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து கோஸ்ட் கார்டுக்கு வந்து அலர்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த நேரத்தில் கூட ஹரிக்கேன் வந்து ரேஜிங்கில் இருக்குது. இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து பிளெயின் போட் வந்து செட் பண்ணுறாங்க போய் சர்ச் பண்ணுறதுக்கு அவங்கள. ஏன்னா இது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அங்கே போட்டில் போகிற குரூ வந்து அந்த ரெஸ்கியூ குரூ வந்து 50 feet மட்டும்தான் அவங்களால அந்த வாட்டர்ஸில் பார்க்க முடிஞ்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ ஹரிக்கேன் வந்து அப்படி இருந்திருக்கு. இருந்தாலும் வேறு வழி இல்லை, எதை பண்ணணுமோ அதை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. 5 days சர்ச் பண்ணுறாங்க. 44 planes அண்ட் போட்டை வச்சு சர்ச் பண்ணுறாங்க. 55,000 miles வந்து சர்ச் பண்ணுறாங்க சாரா ஜோவுக்கு. அவங்களுக்கு ஒரு ட்ரேஸ் கூட கிடைக்கல. அதனால் 5 daysக்கு அப்புறம் சர்ச்சை வந்து கால்ட் ஆஃப் பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணிடுறாங்க சர்ச்சை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து தெரியும் இவங்க வந்து ஒரு கேப்பபிள் ஃபிஷர்மேன், இவங்களால வந்து இதை வந்து தப்பிச்சிருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க நம்பினாங்க. ஏன்னா போட்டு கிடைக்கல, அவங்களோட பாடிஸ் எதுவும் கிடைக்கலனால அவங்க உயிரோடு தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அதனால் கம்யூனிட்டியாக சேர்ந்து $50,000 வந்து அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. அவங்க வந்து ப்ரைவேட்டாக பிளெயினும் ப்ரைவேட்டாக வந்து போட்டும் வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்களோட சர்ச்சை வந்து திருப்பி அவங்களுக்கு தனியாக கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்க சர்ச் ஏரியாவை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய டெரிட்டரியை வந்து கவர் பண்ணுறாங்க. அவங்க அப்படியே பேஃபில் ஆகுறாங்க. ஏன்னா யூஸ்வலி ஏதோ ஒரு ட்ரேஸ் இருக்கும், ஆனால் ஒரு ட்ரேஸ் கூட இல்லை. அதுக்கப்புறம் 1 year கழித்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை வந்து அந்த 5 பேருக்கு வந்து ஒரு மெமோரியல் வந்து செட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல் இவங்க வந்து உயிரோடு கிடைக்க மாட்டாங்க. இந்த ஹவாயிலேருந்து 3700 kilometers அவேல ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டில் வந்து எந்த ஒரு லைஃப் ஃபார்மும் கிடையாது, ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாது. எப்பயுமே வந்து சில பிளான்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் லைஃப் ஃபார்மை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது World War II அப்போது ஜப்பானீஸ் சோல்ஜர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து ஸ்டாண்டர்டாக இருந்திருக்காங்க, மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும்தான் இங்கே எப்பயுமே ரெக்கார்ட் பண்ணது. எந்த அனிமல்ஸும் இல்லை, எந்த ஒரு ஃப்ரெஷ் வாட்டரும் இல்லைனால இந்த லேண்டை வந்து யூஎஸ் வந்து அட்டாமிக் பாம் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த லேண்டை வந்து கன்சிடர் பண்ணாங்க, இந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தது இந்த லேண்டு. இப்போது September 10, 1988 கரெக்டாக September 11 அவங்க வந்து காணாமல் போனாங்க. இது வந்து September 10, ஒரு நாள் முன்னாடி. 9 years ஆகுது. இப்போ 9 yearsல இந்த ஐலாண்டுக்கு வந்து ஒரு ரிசர்ச் குரூப் வந்து போகிறாங்க. இந்த ரிசர்ச் குரூப்பில் வந்து மெரைன் பயாலஜிஸ்ட் ஜான், அவரோட ஒரு 4 க்ரூ மெம்பர்ஸ். இவங்களை வந்து மார்ஷல் ஐலாண்ட்ஸ் வந்து இவங்களை வந்து சென்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சாங்சுரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு. சீ டர்ட்டில்ஸ், அதுக்கப்புறம் சீ பேர்ட்ஸ், அவங்களுக்குலாம் வந்து ஒரு சாங்சுரி செட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ வந்து ஒரு போட்டை பார்க்குறாங்க, ஒரு ஸ்கெலிட்டன் ஆஃப் போட்டை பார்க்குறாங்க, டேமேஜான ஒரு போட். அந்த வந்து அதில் வந்து தெரியுது இப்போ வந்து அது போட்டோட ஸ்கெலிட்டன். இப்போ வந்து ஜான் வந்து ரெசிடெண்ட்டாக இருந்தார் ஹவாயில். போட்டுக்கு பின்னாடி வந்து HAன்னு போட்டிருக்கு. HAனா ஹவாய் ரெஜிஸ்டர். இந்த போட் வந்து ஹவாயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா அவருக்கு தெரியுது HAனா ஹவாய்ன்னு சொல்லிட்டு ஜானுக்கு. ஏன்னா அவர் அவங்க வந்து ரெசிடெண்ட்டாக இருந்ததுனால. உடனே மண்ணெல்லாம் தள்ளி பார்க்குறாரு, வேறு ஏதாவது இன்னும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் லெட்டர்ஸ்லாம் பார்க்குறாரு, SRAHOE அந்த மாதிரி லெட்டர்ஸ் பார்க்குறாரு. அவருக்கு வந்து தெரியுது 9 years முன்னாடி காணாமல் போன சாரா ஜோ இதுதான் சொல்லிட்டு. அவர் வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறாரு. ஏன்னா 9 years முன்னாடி அந்த சாரா ஜோவில் காணாமல் போன ஃபிஷர்மேனை வந்து தேடுறதுல இவர் வந்து ஒரு லீடிங் குரூப்பாக இருந்தார். நிறைய சர்ச்சை வந்து லீட் பண்ணிகிட்டு இருந்தார், அவங்கள கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தவர். இவர் வந்து இப்போது 9 years கழித்து ஏதோ ஒரு ஐலாண்டில் அந்த போட்டை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க நினைக்கிறாங்க ஏதோ ஒரு பாயிண்டில் அந்த ஹரிக்கேன்லேருந்து தப்பிச்சு இவங்க வந்து இந்த ஐலாண்டில் வந்திருக்கணும், அப்படியே இந்த ஐலாண்ட்லேயே அவங்க செத்து போயிருக்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது ரிமைன்ஸ் கிடைக்குதா, வேறு ஏதாவது எவிடன்ஸ்க்கு வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தேடிக்கிட்டு இருக்கும்போது ஜான் வந்து சாண்டில் வந்து கிராஸ் மாதிரி ஒன்று பார்க்குறாரு. கூடவே சில கல்லுலாம் வச்சுருக்காங்க சுற்றி, ஒரு டெக்கரேஷன் மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு கிரேவ்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. உடனே அவர் அந்த 4 க்ரூ மெம்பர்ஸை வந்து கூப்பிட்றாரு. அவங்க வந்து அந்த ஸ்டோன்ஸ்லாம் தள்ளுறாங்க. ரொம்ப வந்து பண்ணலை, ஏன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு இது கிரேவ்னால. அப்புறம் உள்ளே வந்து போன்ஸ் இருக்குது. அந்த போன்ஸ் கூட வந்து ஒரு புக்கு மாதிரி இருக்குது. அது புக்கு இல்லை, வெறும் ஒரு பேப்பர். நடுவில் வந்து ஒரு ஸ்கொயர் டின் ஃபாயில்லாம் இருக்குது. எல்லா ஒரு பேப்பருக்கும் நடுவில் இந்த டின் ஃபாயில் இருக்குது. க்ரூ மெம்பர் சொல்கிறாரு இவங்க வந்து எப்பயோ புதைச்சிருந்தா
போன்ஸ் வந்து ப்ளீச் ஆகிருக்கும். போன்ஸ் வந்து இப்போ இது ஃப்ளஷ்லாம் அட்டாச்சாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் முன்னாடி புதைச்சிருந்தா போன்ஸ் வந்து அப்படியே ஒயிட் ஆகிடும். எல்லாம் வந்து ஃப்ளஷ்லாம் அப்படியே வெளியே வந்து அதுதான் ப்ளீச்டு. எப்படி வந்து ரீசெண்டாக புதைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க காணாமல் போயிட்டு வந்து 9 years ஆகுது. இவங்க எதுக்காக வைல்ட் லைஃப் ரிசர்ச்க்கு வந்தாங்களோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னும் இந்த ஐலாண்டை தேடுறாங்க. அதுக்கப்புறம் கோஸ்ட் கார்டுக்கு வந்து அலர்ட் பண்ணுறாங்க. அப்படியே வந்து அந்த மார்ஷல் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபோரன்சிக்ஸ் எக்ஸ்பர்ட்டை வந்து அனுப்புகிறாங்க அந்த போன்ஸை வந்து செக் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து செக் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது அந்த போன்ஸ் வந்து ஸ்காட் மார்மனோடது. இப்போ இந்த நியூஸ் வந்து அவாய்க்க போகுது. அப்போ அதர் க்ரூ மெம்பர்ஸோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க போயிட்டு சர்ச் பண்ணுறதுக்கு. ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர்ஸும் டைவ் க்ரூவும் போகிறாங்க. இப்போ போயிட்டு அந்த ஐலாண்டை வந்து சர்ச் பண்ணுறாங்க. எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் டைவ் க்ரூ வந்து தண்ணியில் இறங்கி அங்கே போயிட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு மோட்டார் கண்டுபிடிக்க முடியுது கொஞ்சம் தூரத்தில், கொஞ்சம் கோஸ்ட் சைடில். அதுக்கப்புறமா சில போன்ஸ் வந்து எங்கே வந்து அந்த ஸ்காட் மார்மனோட போன்ஸ் கிடச்சதோ பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் போன்ஸ் கிடைக்குது. ஆனால் அந்த போன்ஸும் வந்து ஸ்காட் மார்மனது தான். இது கொஞ்சம் வியர்டாக இருக்குது. ஏன்னா புதைச்சிருந்தா மொத்தமாக தானே புதைச்சிருக்கணும், எப்படி போன்ஸ் வந்து தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து தெரியல எப்போ வந்து எதனால் செத்தாருன்னு சொல்லிட்டு தெரியல அந்த போன்ஸை வச்சு. ஆனால் ரீசெண்டாக செத்துருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ரெவலேஷனாக இருக்குது. யார் வந்து ஸ்காட் மார்மனை புதைச்சது, எப்போ புதைச்சாங்க, அந்த மற்ற க்ரூவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ தண்ணியில் காணாமல் போயிட்டு 6 years ஆகுது. அப்போ 6 yearsல இதே சேம் ஐலாண்டில் மார்ஷல் ஐலாண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வே கண்டக்ட் பண்ணுறாங்க, ப்ராபப்ளி இந்த சாங்சுரி செட் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த ஐலாண்டை வந்து ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க, மேப்பிங் பண்ணுறாங்க, அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்குறாங்க இவங்க. அந்த இடத்துல எப்போயுமே ஒரு போட் இருந்ததாக அவங்க ரெக்கார்டே பண்ணலை. அவங்க அந்த போட்டை பார்க்கல, கிரேவ் சைட்டையும் வந்து இவங்க பார்க்கல. இப்போ வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்து அவங்களோட கேல்குலேஷன் என்னன்னா, இவங்க அந்த ஹரிக்கேனில் காணாமல் போயிட்டு 3 months கழித்து இந்த ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ அந்த 6 years மார்க்கில் அவங்க அந்த ஐலாண்டில் இல்லை. அது எப்படியோ 6 years வாட்டர்லேயே அவங்க சர்வை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த சர்வே முடிச்சுட்டு 6 yearsக்கு அப்புறம் அவங்க வந்து சேர்ந்தாங்களாம் அந்த ஐலாண்டுக்கு. 6 years வாட்டரில் சர்வை பண்ணுறது ஒரு இம்பாசிபிளாக தெரியுது. சில பேர் வந்து ஃபஸ்ட் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, திருப்பி அந்த இடத்துக்கு வந்து தப்பிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் தான் வந்து ரிசர்ச்சர் வந்திருக்காங்க 6 yearsல. அதனால் வந்து அவங்க பார்க்க முடியல, திருப்பியே போயிடுறாங்க ரிசர்ச்சர். அதுக்கப்புறம் திருப்பியே வராங்க இவங்க. இது வந்து ஒரு நல்ல தியரியாகவே இல்லை. இது வந்து ஒரு சென்ஸே மேக் பண்ண மாட்டேங்குது. எப்படி அந்த இடத்துல ஒரு 6 years வந்து அவங்க வாழ்ந்திருக்க முடியும்? இது வந்து ஒரு கமெண்ட்டில் ஒருத்தர் சொன்ன தியரி. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐலாண்ட் வந்து டேர்ன் ஓவர்னு சொல்லிட்டு ஒன்று பர்ஃபார்ம் பண்ணும். விண்டு வரும்போதும் ஸ்டார்ம் வரும்போது டேர்ன் ஓவர் பண்ணும். அப்போ வந்து சாண்டுலாம் வந்து ஃப்ளாட்டாக இருக்க இடத்துல நிறைய சாண்டு வரும், அதுக்கப்புறம் அது திருப்பியும் போயிடும். அவர் சொல்கிறாரு, இந்த போட் வந்து எப்பயுமே அதே இடத்துல தான் இருந்தது. அவங்க சர்ச் பண்ணும்போது வரும்போது இந்த இடத்துல அந்த மண்ணெல்லாம் வந்து அந்த போட்டை வந்து கவர் பண்ணியிருக்கோம், அதனால் அவங்க பார்க்கல. அதுக்கப்புறம் அந்த கிரேவ் சைட்டையும் அவங்க பார்க்கல, அதே மாதிரி மண்ணு கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மண் திருப்பி போயிட்ட பிறகு கிரேவ் சைட் அந்த இடத்துல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரீசெண்டாக பரீட் சொல்கிறாங்களே, அது எப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, அது வந்து ஒரு ஹியூமன் எரராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்னொன்று, சால்ட் வாட்டர் வந்து டீகம்போசிஷன் வந்து ப்ரிசர்வ் பண்ணும், அதனால் பாடி வந்து டீக்ரேட் ஃபாஸ்ட்டாக ஆகலை, சால்ட் வாட்டர் வந்து ப்ரிசர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. புதைச்சிடுறாங்க ஸ்காட் மார்மனை. க்ரூ மெம்பர்ஸ் வந்து இந்த இடத்துல எந்த ஒரு சர்வைவல் மீன்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து போட் எடுத்துகிட்டு வேறு ஏதோ ராஃப்ட் மாதிரி ரெடி பண்ணி அதில் அவங்க கிளம்பி எஸ்கேப் ஆகிறதுக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தியரி டிஸ்அக்ரி. இதில் கூட எந்த ஒரு சென்ஸும் பார்க்க முடியல. மேபி கவர்மெண்ட் சர்வீஸில் ஒழுங்காகவே எடுக்க மாட்டாங்க, ஸோ அவங்க மிஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி சாண்ட் வந்து கவர் பண்ணிடுச்சு. இதெல்லாம் வந்து பிளான்ட்டு அனிமல்ஸ் இல்லாத ஒரு இடத்துல எப்படி இவங்க வந்து ராஃப்டை வந்து பில்ட் பண்ணியிருக்க முடியும்? இது வந்து ராங் தியரி. ஏன்னா அடுத்த தியரி ஒரு கம்பேலிங்காக இருக்குது. இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக வந்து நமக்கு தெரிய வருது. இந்த தியரி என்னென்னா, சைனீஸ் ஃபிஷர்மேன் போட் வந்து கடலில் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ தான் சாரா ஜோவை வந்து அவங்க பார்க்குறாங்க.
இந்த சாரா ஜோ போட்டுக்கிட்ட போய் பார்த்தோன்னே அவங்க வந்து ஸ்காட் மார்மனோட பாடி மட்டும் பார்க்குறாங்க, மற்ற யாரும் பாடி பார்க்க முடியல. ஏன்னா அந்த ஹரிக்கேனில் மற்றவங்க எல்லாரும் விழுந்திருக்கலாம். ஸ்காட் மார்மன் மட்டும் அந்த போட்டோட லேஷ் பண்ணியிருக்காரு, கட்டி அவரை வந்து அப்படியே போட்டு கூட சேர்த்து கட்டியிருக்காரு. ஆனால் அவர் செத்துட்டாரு, புயலில் அவர் செத்துருக்காரு. இப்போ இந்த சைனீஸ் ஃபிஷிங் போட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போட்டை வந்து அப்படியே கைட் பண்ணிட்டு வந்து அந்த ஐலாண்டுக்கு கொண்டு வராங்க. அந்த ஐலாண்டை கொண்டு வந்துட்டு அவரை வந்து புதைச்சிடுறாங்க. அந்த டின் ஃபாயில் பற்றி பார்த்தோம்ல, அந்த டின் ஃபாயில் வந்து சைனீஸ் ஃபியூனரல் ரிச்சுவல். அது சைனாவில் வந்து சைனாவில் மட்டும் இல்லை, நிறைய ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து ஃபியூனரல்ஸ்க்கு வந்து அவங்களோட ரிச்சுவலாக இது வந்து ஒரு கரன்சி சோர்ஸாக அடுத்த லைஃப்பில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபார்ச்சூனாக இருக்கணும்னு சொல்லிட்டு கோல்டு இல்லை சில்வர் ஃபாயிலை வந்து இந்த மாதிரி சைனாவில் அதை வந்து பேப்பருக்கு நடுவில் அவங்க வைப்பாங்க, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக, ஃபார்ச்சூனாக இருக்கணுன்றதுக்காக. அதனால தான் அவங்க வந்து இப்படி புதைச்சிருக்கணும். இது ஏன் அஃபிஷியலாக இல்லைன்னா, அந்த சைனீஸ் போட் வந்து இல்லீகலாக ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தது அந்த நேரத்தில். அதனால இதை வந்து அஃபிஷியலாக ரிப்போர்ட் பண்ணலை. இது வந்து எக்ஸாக்டாக இருக்குது என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சால்வ்டு கேஸ்ன்னு தான் சொல்லணும். சைனீஸ் இல்லைனாலும் ஏதோ ஒரு ஏஷியன்ஸ் அவங்க வந்து புதைச்சிருக்கணும். அவங்க பார்த்துட்டு அவர் அப்படியே விடாமல் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. கேஸ் க்ளோஸ்டுன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ அவ்வளோதான்.